ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் விக்கி ஸ்ட்ரீமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஞ்சா கேம் ஒன்று ஏற்றிருக்கிறாங்க. அதில் என்ன தான் இருக்குதுன்னு வாங்க போய் விளாண்டே பார்த்துடலாம். அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் என் ஃப்ரெண்டை ஒருத்தனை கூப்பிட்ருக்கிறேன். விஜய்னு ஒருத்தர். விஜய்னா தளபதி விஜய் இல்லை, என் ஃப்ரெண்டு விஜய் தான். அவரும் பேசுவார், கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளன்னு பேச வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளேயே போயிடலாம். பாப்பிள்ளைங்களா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஃபுல் வைப்பாகவும் இருக்கும். அதிகமாக பேசிட்டோம் மச்சான், வா நம்ம கேமுக்குள்ளேயே போகலாம். நம்ம கருப்பு மண்டையும் கிளம்பிட்டாங்க வெட்டுறதுக்கு. எல்லாத்தையும் போனோடனே சுருக்கன் எடுத்து அடிக்கிறான், பறக்கிறான். போயிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். என்ன மச்சான், 6 அடி மனுஷன் ஃபுல்லாக சாப்பிட்டு ஏன் போட்ட மாதிரி சவுண்டு? ஐயோ மச்சான், அது 6 அடி மனுஷன் இல்லையா, குகையிலேருந்து யாரோ கத்துறானுங்க. ஏன் நீ வேறு அசிங்கப்படுத்துகிற? நீ சொன்னோடனே பாரி அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் முதுகுலேயே குத்திட்டான். கட்டப்பா அவனை விடமாட்டான்டா. ஏன்யா இப்போதான் செத்த, அதுக்குள்ளே திடீர்னு குகையிலேருந்து வெளியில் வர? ஐயோ நாயா, நீ பேசினாலே நான் செத்துதாயா போயிடுறேன். யோ, அப்போ என்னையா நான் பேச வேணான்னு சொல்கிறியா? ஐயோ மச்சான், உன்னை பேச வேணாம்லாம் சொல்லலையா, நீ பேசினாதான் அங்கே வண்டியே ஓடும். இப்போ பாரு எப்படி வளர்றன்னு. என்னையா நான் கேட்ட கேள்விக்கு ஒன்று நீ ஆன்சரே பண்ணல. என்னதியா? யோ, அதுதான் அந்த பச்சை கொகை. ஓ, அந்த பச்சை கொகையா? அது நம்ம டோபிராமா செஞ்சு கண்டுபிடிச்ச ரீஅனிமேஷன் ட்ரிப்ஸியா. நம்ம இங்கே செத்தோம்னா அங்கே வந்துடுவோம். இப்போ திரும்ப சாபம் பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலியே. ஓ, என்னையா செத்தா திரும்பி வருவான்னு சொன்னால் ஆளைய காணோம்? ஐயோ, அங்கே மேட்சே முடிஞ்சிருச்சு, அடுத்த மேட்சே வந்துருச்சு. நீ என்னையா பேசிகிட்டு இருக்க? ஐயோ, அப்போ சொன்ன மாதிரி 3 ஹெல்த்து தான். ஆமாம் மச்சான். நிஞ்சா மாப்பிள்ளைக்கு வெறி வந்துருச்சாட்டுக்குது. ஆள் 4 அடி தவறான். செத்து திரும்ப ரிவ்யூ ஆகிட்டோம். வாங்க நம்ம பிளேயிங்கில் போய் நம்ம இந்த தடவை நம்ம விட்டுறவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பயங்கரமாக அடிச்சு தட்டுறோம், தூக்குறோம். அப்பல தக்காளி சொத்தையா? அப்பல நீயே இப்படி கலாய்க்கக்கூடாது, கம்முனரு. சரி, அது இருக்கட்டும். நீ அதிகமாகவே பேச மாட்டேற. நம்ம சேனலுக்கு லைட்டாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுமாப்ல. ஐயோ, என்னையா நம்ம சேனலுக்கு நம்மளே இன்ட்ரோ கொடுத்தா எப்படியா? அட மச்சான், நம்ம சேனலுக்கு நம்ம இன்ட்ரோ தராமல் நருட்டோவா வந்து இன்ட்ரோ தருவார். நீயே கொடுமச்சான். ஓ, அப்படியாயா? சரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் விக்கி ஸ்ட்ரீமரோட ஃப்ரெண்டு விஜய். உன் பேரை நான் முதையே சொல்லிட்டேன், திரும்ப ஏயா சொல்கிற? ஐயோ மாப்பிள்ள, பயங்கரமாக இன்ட்ரோ தரையா. நீயும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறியா கம்முன்னு? ஆப்பில் இந்த பொழப்பே நமக்கு வேணாம். நாம் நீட்டாக படித்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோமா, பாஸ் ஆகிறோமா, அது போதும். இப்போ ஏயா படிப்பு ஞாபகப்படுத்துற? நாளைக்கு வேற நம்மளுக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்குது. நான் வேற படிக்கணுமே. அதை விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேனே. சரி மாப்பிள்ள, அதை விட நம்ம இப்போ கேமுக்குள்ளே வருவோம். எல்லாம் பார்க்குறவங்க நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. ஐயோ மச்சான், நம்ம பேசுறதுக்குள்ள இங்கே கேமே முடிஞ்சிருச்சியா. சரி, அடுத்த மேட்ச்சில் நம்ம ஃபுல்லாக கேமை பற்றி மட்டும் பேசலாம். வாயா மச்சான், இந்த ரவுண்டை விடு, அடுத்த ரவுண்டு பேரு சம்போ சிவசம்போ தான். சரி மச்சான், உள்ளவா. நம்ம நேராக போ. ஐயோ, நம்ம பேசுறதுக்குள்ளே செத்துட்டோம். சரி, என்ன வேகத்தில் செத்தமோ அதே வேகத்தில் திரும்ப இந்த சம்போலாம் சொன்னேன், இப்படி போகிற. ஐயோ, இந்தா இப்போ பாரியா, நான் இங்கே நின்னே அவனை கொண்டாடுறையா. நம்ம நேராக போயிட்டு போட சட்டியை உடச்சிட்டு உள்ளே இருந்து அந்த ஸ்க்ரோல் தான் நண்பர்களே முக்கியம். இதை எடுத்தால் தான் நம்மளுக்கு மேப்பு டோரா பூச்சி மாதிரி பார்த்து போக முடியும். வாங்க நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு. ஐயோ மாப்பிள்ள, கேம் பார்க்கறது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஆமாயா, அது அப்படிதாயா. இது நிஞ்சாயா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னன்னா, நம்ம லீஃப் வில்லேஜோட அன்பிரடிக்டபிள் நிஞ்சா யாருன்னு தெரிஞ்சா இந்தா திரும்ப வந்துருவாயா. ஐயோ, என்ன பேச முடியா? நீயே பேசியா. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லீஃப் வில்லேஜோட அன்பிரடிக்டபிள் நிஞ்சா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஷாட்கன் வச்சுருக்கவனை நம்ம ஏடபிள்யூஎம் பிளேயர் மாதிரி லாங்கில் நின்று அடிச்சு தூக்கிடலாம். வாங்க. ஏன்னா எதுக்கு, அவனே கம்முன்னு தான் இருக்கிறான். நம்ம அவனை வம்புழுத்து அடிச்சிட்டானா அப்புறம் இன்னொரு ஹெல்த்து போயிடும், நம்ம செத்து போயிடுவோம். திரும்ப கொகையிலேருந்து வந்துட்டு நம்ம இங்கேருந்தே சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஷாட்கன் வச்சுருக்கிறான், எப்படியும் அடிச்சிருவான். எங்கே மச்சான் உள்ளெல்லாம் போயிட்டு ஏதோ போய்கிட்டு வர? ஐயோ காசியா, அது இருந்தாதாயா கடையில் ஏதாவது பசிச்சுன்னா பரோட்டா கரெக்டாக சாப்பிட்டு போக முடியும் அங்கே. அப்படியா? சரி, 1/2 போட்டுடலாம். போட்டுடலாம். 1/2வா? உனக்கு 3 எனக்கு 3 6 வாங்கலாம்யா. எக்ஸ்ட்ராவே காசு இருக்குது அந்த. ஐயோ, அவனை அடிக்கணும்யா. எந்திரிச்சோ. செத்துட்டானாயா? செத்துட்டாயா. நம்ம அந்த ஸ்க்ராலை மட்டும் எடுத்துட்டு ஓடியே போயிடலாம். ஓடியா தவ்வியா. இந்தா போகலாம்யா. எடுத்தாச்சு. வாங்க, நம்ம ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மரக்கட்டை பையனை அடித்தாலும் அவன் திரும்பினா அடி விழுக மாட்டுது. திரும்பி இந்த சைடு திரும்பி நின்னா தான் அடி விழுகுது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அவ்வளோதான், ஒரே விசிறு வீச்சு போட்டாச்சு. அது என்னையா பவர் பயங்கரமா? இது பவர் இல்லையா நம்மளுக்கு, அது வந்து ஒரு இதுயா, நம்ம 4 பேர்த்தையும் ஒரே இதில் அடிச்சிடலாயா அந்த இது இருந்துச்சுன்னா. அப்படியா? வீச்சிங், மதுரை பாயசங்களோட வீச்சிங் அது. வீச்சு எங்களுக்கெல்லாம் விரலே வீச்சு, கையே வீச்சு, விரலே அருவா மச்சான். உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி விடியா, என்னமோ சொல்கிறேன். ஜெயிச்சா சரி, ஜெயிச்சிடலாம்யா, நம்பிக்கை வையா. நம்பிக்கை தான் சார் கடவுள். இப்போ பாரு இந்த இடத்துல தவ்வி மேலே போயிட்டான். இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாம்புகம் இருந்துச்சுன்னா வெடிச்சு போயிடுவோம், நம்ம 4-5 செதறிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் விளாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருதியா கத்தாதியா கமெண்ட்ரியா அதனையா நெருப்பு பேசியா நீ பேசியா. அது தெரியலையா, மேலேருந்து ஏதோ கொரோனாக்கு மருந்து கொட்டின மாதிரி மேலேருந்து என்னமோ கொட்டுறானுங்க கீழே. நீ வேற ஐயா கொரோனா கொடுத்த லீவ் விட்டா தான் பரவாயில்ல தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் லவ் யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் சொல்லுங்க. பாய் மாப்பிள்ள.